நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா துலிபாலா காதலிச்சு வந்த நிலையில ஹைதராபாத்ல அவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. தெலுங்கு திரைத்துறையில மிகப்பெரிய குடும்பங்கள்ல ஒண்ணுதான் நாகார்ஜுனா ஃபேமிலி. நாக சைத்தன்யா நடிப்புல அடுத்ததா தென்றல் படம் வெளியாக இருக்கு. அதுல அவருக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இதுக்கிடையில நடிகை சமந்தாவை காதலிச்சு 2017ஆம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சில வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டு 2 பேருமே விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு சமந்தா தொடர்ந்து நடிச்சதுதான் காரணம்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நாக சைத்தன்யா ஃபேமிலி சமந்தாக்கு ஜீவனாம்சமா 100 கோடி தரேன்னு சொல்லியும் சமந்தா வேண்டான்னு மறுத்துட்டதா சொன்னாங்க. சமந்தாவோட பிரிவுக்கு அப்புறமா சில வருஷம் சிங்கிளா இருந்த நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலாவை காதலிச்சாரு. 2 பேர் வீட்லயும் தெரிஞ்சு கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கப்ப ஹைதராபாத்ல அன்னபூர்ணா ஸ்டுடியோல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுல 2 பேரோட உறவினர்களும் திரைப்பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. பொதுவா கல்யாணம் காலையில தான் நடக்கும். ஆனா இவங்க நைட் 8 மணிக்கு பண்ணிருக்காங்க. நாகேஸ்வர ராவ் சிலைக்கு முன்னாடிதான் நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலாக்கு தாலி கட்டிருக்காரு. அவங்களுக்கு எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.